நடிகர் அஜித் கடந்த சில வாரங்களுக்கு முன் துபாயில் நடைபெற்ற காரிஸில் தனது குழுவுடன் பங்கேற்று 3வது இடத்தை பிடித்து வெற்றி பெற்றார். இவருடைய வெற்றியை அனைவரும் கொண்டாடினார்கள். திரையுலக பிரபலங்களில் இருந்து அரசியல்வாதிகள் வரை பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். ஆனால் நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜய் வாழ்த்து தெரிவிக்கவில்லை. அதேபோல் சமீபத்தில் நடிகர் அஜித்துக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது. அப்போது கூட விஜயிலிருந்து எந்த ஒரு வாழ்த்தும் வரவில்லை. அஜித்தின் நெருங்கிய நண்பரான விஜயிடமிருந்து ஒரு வாழ்த்து கூட வரவில்லை என பெரும் சர்ச்சை எழுந்தது. வாழ்த்து கூறக்கூட விஜய்க்கு நேரம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினார்கள். ஹேட்டர்ஸ் பலரும் சர்ச்சையாக பேசி வந்தனர். இந்த நிலையில் ஹேட்டர்ஸ்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது. அஜித் காரேஸில் வெற்றி பெற்ற போதும் அவருக்கு பத்மபூஷன் விருது அறிவித்த போதும் நடிகர் விஜய் போன்கால் செய்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளாரா. இதுகுறித்து அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா கூறுகையில், அஜித் சார் காரேஸில் வெற்றி பெற்றதும் விஜய் சாரிடமிருந்து தான் முதல் வாழ்த்து வந்தது. அதேபோல அஜித் சாருக்கு விருது அறிவிக்கப்பட்டதும் விஜய் சாரிடமிருந்து வாழ்த்து வந்தது. இருவருக்குள்ளும் ஆத்மார்த்தமான நட்பு உள்ளது. ஆகையால் விஜய் சார் வாழ்த்து சொல்லவில்லை என வெளிவந்த தகவலில் துளியும் உண்மையில்லை என சுரேஷ் சந்திரா கூறியிருக்கிறார். இதன் மூலம் அனைத்து சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது.